அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி தய்யிபீன் ரிதுவானல்லாஹி தஆலா அன் குல்லிஹிம் அஜ்மாயின் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. சேர் எடுத்துக்கோமா, சேர் அங்கே ஒரு சேர் எடுத்துக்கோ. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால, மிகப்பெரிய அவனுடைய தௌஃபீக்கின் மூலமாக நம்ம எங்க வந்திருக்கிறோம்? மக்காமா நகரத்துக்கு வந்திருக்கோம். உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு ஆசை, மக்காமா நகருக்கு வந்தே ஆகணும், உம்ரா செஞ்சே ஆகணும், ஹஜ்ஜி செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா நம்மளெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? வர வச்சிருக்கிறான். இதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்னா, அல்லாஹுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும். மேலே உட்காந்துருக்கேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அது கீழே மேலே உட்காந்து பேசினா கொஞ்சம் நல்லா கேட்கும், அதனாலதான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பொதுவாகவே நம்மளுடைய நோக்கம் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்மளுடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்லி காட்டுறான். வல் அசுர், காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்பது, நேரம் என்பது, ஒவ்வொரு நாளும் என்பது எவ்வளவு மகத்தானது என்பதை உணர்ந்துக்கும். தெரியுமா இல்லையா? ஒரு நாள் போயிடுச்சு, எதுக்காக வேண்டி நஷ்டவாளிகள் சொன்னான் சொல்லுங்களேன்? எதுக்காக வேண்டி தெரியுமா? அந்த நஷ்டவாளிகள் யார் என்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நம்மளுடைய நாளை மறுமையிலே நம்மளுடைய சந்திப்பு இருக்கு என்று ஆதரவு வைக்காமல் வாழ்றாங்களே, இவங்க தான் நஷ்டவாளிகள். நாளை மறுமையினுடைய சிந்தனை இல்லாம வாழ்ந்துருக்காங்களே, இவங்க தான் நஷ்டவாளிகள் சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரலூ பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை மட்டும் போதும் என்று பொருந்தி கொண்டு வாழக்கூடிய கூட்டத்தார்கள், இவர்களும் நஷ்டவாரிகள். வத்தம அன்னு பிஹா, இந்த உலக வாழ்க்கை மட்டும் போதும் என்று பொருந்தி சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழ்றாங்களே, இவர்களும் நஷ்டவாளிகள். வௌலாயிக மஅவாஹும் முன்னார் பிமா கானூ யக்ஸிபூன் வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், நம்மளுடைய அத்தாட்சிகளை எடுத்து சொன்ன பொழுது, நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது, உபதேசங்களை எடுத்து சொன்ன பொழுது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அதை மறுத்துட்டாங்க. அதை கால் தாழ்த்தி கேட்கவே இல்லை. நல்ல விஷயங்கள் சொன்னா அவர்கள் கேட்க மாட்டார்கள். இவர்கள் யாரு? இவர்களும் நஷ்டவாளிகள். இவங்களுடைய முடிவு என்னன்னா, நாளை மறுமையில உலாய்க மஅவாஹும் முன்னார் பிமா கானூ யக்ஸிபூன், நாளை மறுமையில அவருடைய முடிவு நரகம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நரகத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடணுமா இல்லையா? அப்ப அந்த நரகத்தின் இதுல நம்ம பாதுகாப்பு தேடணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மிக முக்கிய நோக்கமே காரணமே அவனை அறியணும், அவனை பற்றியுள்ள விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா படைத்து ஆனா நம்ம இல்ல. அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய கிருபையோடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக தான் உண்மையான வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் யார் என்பதை தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமின்கள் வெற்றியாகிவிட்டார்கள். யாரு? முஃமின்கள். முஃமின்கள் வெற்றியாகிவிட்டார்கள். அப்ப நம்ம முஃமின்களான்னு பார்க்கணும். முஃமின்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் பார்க்கணும். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், இவர்கள் தான் முஃமினார்கள். முஃமின்களுடைய முதல் அடிப்படையான ஒரு விஷயமே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லதீன,
அந்த முஃமின்களாகிறவர்கள் ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தொழுகையிலே பயபக்தி உடையவராக இருப்பார்கள். நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம்ல, தொழுகையினுடைய விஷயத்துல எவ்வளவு பொடுபோக்குத்தனமா இருக்கிறோம். அந்த முஃமினுடைய தன்மையே என்ன? தொழுகையிலே பயபக்தி உடையவராக இருப்பார்கள், தொழுகையிலே இரையச்சத்தோடு தொழக்கூடியவராக இருப்பார்கள். ஆகவே இவர்கள்தான் யார்? முஃமின்கள். இல்ல அப்படின்னா இந்த இஸ்லாத்துல ஒண்ணுமே இல்லை. சண்டைக்கு நாங்க வர மாட்டோம்ட்டாங்க. சரி நீங்க வராது, யார் இஸ்லாம் கேட்டாங்க, நீங்கள் ஜிஸ்யா மக்களுக்கு எங்கள்கிட்ட காசை வசூலிச்சு மக்கள் கொடுக்காதீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் அப்படின்னாங்க. மறுபடியும் கேட்கறாங்க, யார சொல்லலாம், நீங்க வந்து அந்த ருக்கு சுஜூத் செய்ய நீங்க தொழுவுறீங்களே, அந்த தொழுகையே நாங்க தொழுக மாட்டோம் யார சொல்லலாம்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லைஸ ருக்குஉன் வலா சுஜூதுன், எந்த மார்க்கத்திலே ருக்குவும் சுஜூதும் இல்லையோ, அதாவது தொழுகை என்பது இல்லையோ, அந்த மார்க்கம் சிறந்த மார்க்கமாக இருக்காது. புரிஞ்சா உங்களுக்கு? ஆகவே அந்த நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேணான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகி விட்டான் அப்படின்னு கண்டிப்பா தொழுகை ஆகணும். தொழுகை இல்லைன்னா அவ்வளவுதான், அவனுக்கு முஸ்லீம் என்பதனுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா எடுத்துருவான். நமக்கு இந்த 15 நாட்களினுடைய படிப்பினை என்ன? இந்த 15 நாட்கள் வந்தோம், அமல் செஞ்சோம், இபாதத்து செஞ்சோம், மறுபடியும் இதே மாதிரி நம்ம ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி இருப்போமா, இல்ல இங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தோமே அந்த மாதிரி இருப்போமா? எப்படிங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நாம இந்த நாட்களில் செய்த அமல்களினுடைய அல்லாஹு தாலா கபூல் செஞ்சிட்டா அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன், நாம் இந்த நாட்களில் செஞ்ச உம்ரா தவாஃபு எல்லா அமல்களும் கபூல் ஆயிருச்சுன்னா, இந்த நாட்களுக்கு பிறகு நம்ம ஊருக்கு போனாலும் இதே மாதிரிதான் இருக்கும். இதுதான் ஈமானினுடைய அடையாளம், இதுதான் ஈமானினுடைய அமலம், ஈமானினுடைய ஹலாலாயிட்டோம். உறுதியான கூடிய இடம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு இங்கதானே இருந்தது, அவருடைய வாழ்க்கை இங்கதானே இருந்தது, அவர்கள் இங்கதானே பிறந்தாங்க. அந்த இடத்துல தானே நம்ம இருக்கிறோம். இங்க இருந்துதானே இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவியது. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உலகம் முழுவதும் போயிருக்கு. இங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் உலகத்துல உள்ள எல்லா மக்களும் தானே வராங்க. உலகம் முழுவதும் போயிருக்க இஸ்லாம். நம்ம எத்தனை பேருக்கு நம்ம இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தொழுகையை சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி சொல்லியிருக்கிறோம்? அருமையான பெருமக்களை, இதுதான் ஈமானுடைய உணர்வு. நீ நமக்கு சின்ன மாற்றம், ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சின்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டால்தான் நம்மளுடைய குடும்பத்துக்காக வேண்டி ஏற்படும். இப்ப நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுறேன், என் பக்கத்துல என் தாய் இருக்கிறாங்க, என் தகப்பன் இருக்கிறாப்புல, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு கொடுக்காம சாப்பிடுவோனா? அவங்களுக்கு கொடுக்காம அந்த உணவை தராம சாப்பிடுவோமா? சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்? நான் சாப்பிடவில்லை என்றாலும் பரவாயில்லை, என்னுடைய தாய், தந்தை, மனைவி, மகள் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஆசை வரும் இல்ல? அப்ப இதே மாதிரிதான் நம்மளுடைய நிலை இருக்கணும். நான் சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய மனைவியும் சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய கணவனும் சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய தாயும் சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய தந்தையும் சொர்க்கத்துக்கு போகணுங்க. அதுக்காக வேண்டி உள்ள ஏற்பாடு, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில. தஹஜ்ஜுடைய நேரத்துல இருந்துச்சு கேட்டு பாருங்களேன், 40 நாள் இல்லாம
உறுப்புகள் இல்லாம அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறான். ஆனா நம்மளை அப்படியா படைச்சிருக்கிறான்? எல்லா விதமான சிகத்துகளும் இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, அழகா தவாப் செய்யறோம், உம்ரா செய்யறோம், நடக்கிறோம், போறோம், வரோம், எல்லாம் பண்றோம். எதுக்காக வேண்டி? அல்லாஹ் கொடுத்த நியாமத்துங்க. அல்லாஹ் கொடுத்த நியாமத்திற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக மாறணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னா நன்றி செலுத்தவே முடியாது. அவன் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்தை நாம் கணக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டா கணக்கு செய்ய முடியுமா? எவ்வளவு நியாமத்தை! கண்ணு, காது, மூக்கு, வாய், தலை, பிரெயின், நம்மளுடைய கை, கால் உறுப்பு, நம்மளுடைய ஹார்ட் துடிச்சிட்டே இருக்குல்ல. ஒரு நிமிஷம் நம்மளுடைய ஹார்ட்டை நிப்பாட்டி வைக்க முடியுமா? ஒரு நிமிஷம் தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது துடிக்கப்பட்ட அந்த ஹார்ட் எதுவரையும் துடிக்குது? நம்ம மௌத்தாவர வரையும் துடிக்குது. இதுக்கெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி நலிந்து செலுத்தணும். நம்மளுடைய உறுப்புகள் தான், நம்மளுடைய உடல் தான். ஆனா யாருடைய கண்ட்ரோல்? அல்லாஹுடைய கண்ட்ரோல். இன்னைக்கு பார்த்தோம் நல்லா இருந்தாரு, நாளைக்கு பார்த்தா கை ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு பார்த்தா நல்லா இருந்தாரு, நாளைக்கு பார்த்தா வஃபாத்தாயிட்டே இருக்கிறோமா இல்லையா? சந்திக்கிறோமா இல்லையா? ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது நம்ம எல்லாம் தெரியும். இன்னைக்கு என்னைக்கு பிறந்தோம், எந்த நாள் பிறந்தோம், எந்த பிறந்தோம், எந்த நிலையில பிறந்தோம் என்பதை நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா இல்லையா? நம்ம மௌத்தாகக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்குங்க சொல்ல முடியுமா? நான் இன்னைக்குதான் சிந்தனை உடையவராக இருக்கணும். எந்த வக்து கடைசி வக்து நமக்கு தெரியாது. அதனால எல்லா வக்தையும் கரெக்டான அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிகமா மௌத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம அதுக்கு அடுத்த மரணம் தான். மரணத்துக்கு வயசு சின்ன குழந்தையாக இருந்தாலும் வரும், வாலிப வயசாக இருந்தாலும், பெரிய வயசாக இருந்தாலும், 120 வயசு வரக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. நம்ம மௌத்துக்கே ஒரு வயது என்பது ஒரு காரணமே கிடையாது. அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு நம்மளுடைய தாய் வருவாங்களா? நம்மளுடைய தந்தை, மனைவி, மக்கள் யாராவது வருவாங்க? யாருமே வர மாட்டாங்க. அந்த மௌத்துடைய சிந்தனையோடு நம்ம வாழணும். மௌத்துடைய அந்த திக்ரோட நம்ம வாழணும். ஏன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா தௌபா. பாவம் செய்யாமல் யாராவது இருப்பாங்களா? எல்லா மக்களும் பாவம் செய்வாங்க. அந்த மௌத்தாகுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்மளுடைய பாவங்க மன்னிப்பதற்காக வேண்டிய உள்ள இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கணும். இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில மாறல, பாவம் செஞ்சிரும், டிவி பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், மியூசிக் கேட்குறோம், அந்த இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா பாவம் மன்னிக்க மாட்டாங்க. அருமையானவை, நம்ம என்ன செய்யணும்னா அல்லாஹுக்காக வேண்டி அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கணும். மவுத்து யாருக்கு எப்ப எந்த நிலையில வரும் சொல்ல முடியாது. நம்ம போனோம்னா தனியா தான் தூக்கிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த கபூர்ல வைக்கப்பட்டு உறவினர்கள் எல்லாம் புடிமண்ணை போட்டு திரும்பக்கூடிய அந்த நேரம் கஷ்டமான நேரம்ன்றாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து ரூஹு பிரிது பார்த்தீங்களா, உடல்ல இருந்து ரூஹு போகுது பார்த்தீங்களா, அந்த ரூஹு போகக்கூடிய அந்த நேரம் தான் மனிதனுக்கு மிக கஷ்டமான நேரம். அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். அந்த நேரத்துல நம்மளோட உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவர்களும் நமக்கு அருகையில இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்தை நம்ம வெல்லணுமா இல்லையா? அந்த நேரத்துல நம்ம வெல்லணும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? வெற்றி உடையவர் நாளாக ஆக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? களிமாவுடைய வாழ்க்கை தான். அந்த நேரத்துல நம்ம களிமா சொன்னா மன்கான லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah, கடைசி மௌத்தாகக்கூடிய உடலில் இருந்து ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த தருணத்தில் எந்த ஒரு மனிதன் களிமா சொல்கிறானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று களிமா சொன்ன நிலையில், கடைசி வார்த்தை களிமா சொன்ன நிலையில் ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டான் என்று சொன்னால்
அந்த மனிதனுக்கு ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம் தான். ஆனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எப்ப சொல்ல முடியும்? நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் களிமாவுடைய வாழ்க்கையா இருக்கணும். அந்த களிமா என்ன சொல்கிறதோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும். நாவால் ஆத்மா மொழியணும், லா இலாஹ இல்லல்லாஹ். பாத்தீங்களா இல்லையா? ஏதோ வந்தோம் என்பதில்ல, நம்ம தான் செய்யணும். நம்ம அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிரு, வாழ்க்கையில் ஏதாவது பிரகாசத்தையும் மாற்றத்தையும் கூடு அப்படின்னு கேட்கணும். ஒரு உறுதியா கேட்கணுங்க. கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? வேற ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சந்தேகம் தான் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். கேட்டா அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கலாம்.